ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேன் குழல் முறுக்குக்காக 1 கிலோ மாவு எடுத்து சலிச்சு வச்சுருக்கேன். 1 கிலோ பச்சரிசிக்கு வந்து 200 உளுத்தம்பருப்பு. அரிசியை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு காய போட்டு, அதாவது உளுந்தை வந்து அதாவது சூடானா போதும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும், செவக்கெல்லாம் வறுக்க வேணாம். அந்த மாதிரி மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டு, இப்போ இதை சலிச்சுட்டு இதுக்கு வந்து இந்த மாவில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து ஜீரகமும் பெருங்காயம் சேர்க்க போகிறோம். நம்ம வெண்ணெய் வந்து ஒரு 50 வெண்ணெய் அளவுக்கு சேர்த்துங்க. அப்போ முறுக்கு வந்து நல்ல வெண்ணெய் டேஸ்ட் நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்லா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா கரகரன்னு இருக்கும் சாப்பிடும்போது. வெண்ணெய் வந்து நான் எல்லா வெண்ணெயுமே இதில் நான் சேர்த்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் பத்தலை, அதனால் மறுபடியும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஜீரகம் வந்து நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறோம். இந்த வெண்ணெய், ஜீரகம், உப்பு எல்லாம் கலக்கிற மாரி நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு, அதுக்கு பிறகு நம்ம வந்து பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் வந்து வடிகட்டி தான் சேர்த்துக்கணும். ஏன்னா மண் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டு இந்த வெண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நம்ம வந்து கலந்து விடணும். முறுக்கு வந்து நல்லா கரகரன்னு டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு வந்து நீங்கள் வந்து 200 உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பாக இருந்தாலும் அவ்வளவுதான். அதை நல்லா உளுந்தை வந்து நல்ல எண்ணெய் சட்டி நல்லா சூடான பிறகு கொட்டி லேசாக 2 பெரட்டினா போதும். கை தொட்டு பார்த்தா நல்ல சூடாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் செவக்கெல்லாம் வறுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே அரிசியோடு போட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு வந்துடும். அரிசியும் நல்லா கழுவி காய போட்டுருங்க. இப்போ வந்து மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும். இப்போ வந்து இதோட வந்து நம்ம வந்து இந்த பெருங்காயத்தையும் சேர்த்துப்போம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிங்க. தண்ணி வந்து தேவையான அளவு மட்டும் சேர்க்கணும், அதிகப்படியாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் பிசைஞ்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இல்லைன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். மாவு தண்ணியானாவே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியானாலும் உங்களுக்கு வந்து கை வலிக்கும். இப்போ வந்து பெருங்காயத்தை தண்ணியை வந்து இதில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன். மீதி பெருங்காயம் இருந்தால் நம்ம வந்து வச்சுக்கலாம். ரொம்ப பெருங்காயம் சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து ரொம்ப செவந்து வந்துடும். இப்போ இதை கலந்துட்டு இதோட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சு எடுத்துப்போம். இது வந்து முறுக்கு வந்து நம்ம வந்து இந்த தட்டிலே வச்சு தான் நான் வந்து புழிவேன் எப்போதுமே. நான் முறுக்கு வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன், அதனால் பாருங்கள். முறுக்கு வந்து எங்கள் வீட்டில் எப்போதுமே நல்லா வெள்ளையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் முறுக்கு வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். இனிப்பு முறுக்கு, சாதாரண முறுக்கு, தேங்காய் பழம் முறுக்கு, இந்த மாதிரி நிறைய நான் சேர்த்துருக்கேன், அது வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த பெருங்காய தண்ணி இதில் விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணி நிறைய இழுத்துக்கிட்டே இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான இந்த ஒரு கப்பு அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் விட்டுருக்கேன். ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது ஏன்னா 1 கிலோவோட கொஞ்சம் மாவு கூட தான் இருக்கும். இப்போ வந்து இது நல்லா பிசைஞ்சிடும். மாவு நல்லா கலந்து விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சிப்போம். அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா அப்படியே புழியும் போது தொடர்ந்து ஒரு ஆளினா உடஞ்சி பிட்டாக வரும். இப்போ மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி நிறையா வச்சுப்போம். இந்த மாதிரி அச்சில் தான் நான் புழிய போகிறேன். தேன்குழல் அச்சு இதில் போட்டு ஒரு தட்டில் வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம். ஒரு 5-6 பிளேட் வச்சுங்க. பிளேட் வச்சுட்டு புழிஞ்சிக்கிட்டோம்னா எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முறுக்கு வந்து வெந்துக்கிட்டே இருக்கும்போதே அடுத்ததையும் நம்ம வந்து புழிஞ்சிடலாம். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வேலை ஆகிடும். இப்போ நான் வந்து இதில் வந்து நான் புழிஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிருங்க. நல்லா வழன்னு வரும். நல்லா உங்களுக்கு எந்த அளவு சைஸ் பெருசோ சின்னதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 தட்டில் புழிஞ்சிட்டு எடுத்து காட்டுறேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடு பண்ணியிருக்கேன். கோல்டு வின்னர் ஆயில் தான் நான். அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேணால் அதில் கொஞ்சம் நெய் சேர்க்குறது முறுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். நல்லா ரெடி பண்ணி வச்சுப்போம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், முறுக்கு இந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து புரிஞ்சுட்டு மீதி மாவே நான் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ முறுக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே தட்டினீங்கன்னாவே அப்படியே வந்து கொட்டிடும். உங்களுக்கு வந்து தட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய புழிஞ்சு வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா தட்டிடுறேன். தட்டிட்டு நல்லா வந்து வெந்து வரணும். இந்த ஓசையெல்லாம் அடங்கணும். உங்களுக்கு சத்தம் அடங்கின பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு
நான் பக்கத்துலேயே கல் வச்சுருக்கேன், தோசை கல் வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சுட்டு எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வடிஞ்ச பிறகு நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுடும். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கலர் நல்லா மாறிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் வெள்ளையாக எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துங்க, அல்லது கொஞ்சம் லைட்டாக லேசாக செவந்த கலரில் வந்தாலும் எடுத்துடலாம். இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சிடறேன். எடுத்து இப்போது நம்ம வந்து முறுக்கு வந்து எண்ணெய் சட்டியில் வைக்கும்போது எண்ணெய் வந்து நல்ல சூடில் இருக்கணும். எண்ணெய் வந்து தீயை குறைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல சூடாகவே இருக்கட்டும். அப்பப்போ வந்து நீங்கள் இந்த முறுக்கை வந்து எடுத்துகிட்டு உடனே போட்டுடுங்க. தீயை மட்டும் குறைக்க வேண்டாம். உங்களுக்கு முறுக்கில் வந்து எண்ணெயே இருக்காது. நீங்கள் சாப்பிடும்போது சில பேருங்களுக்கு எண்ணெயெல்லாம் ஒத்துக்காது. அதனால் வந்து நீங்கள் இந்தமாரி செய்யும்போது உங்களுக்கு முறுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து டைட்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.